अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षणाथषड्जित्सेनेशरमारमापतीन् वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिस्वाधीनपतिकां श्रुतिं ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சரம உபதேசத்தினுடைய மூன்றாவது உபதேசத்தில் சொல்லப்பட்ட 5 கைங்கரியங்களில் ரெண்டாவது கைங்கரியத்தை நாம் இன்றைக்கி அதிலேருந்து சேவிக்கணும். முதல் கைங்கரியம் ஸ்ரீ பாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல். இப்போ ரெண்டாவது கைங்கரியம், அதுக்கு யோக்கியத்தை இல்லையாகில் அருளி செயலை கேட்டு பிரவர்த்திப்பித்தல். அருளி செயலை கேட்டு பிரவர்த்தி. ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து அதான் பிரவர்த்திப்பிக்கணும்னா அதுக்கு ரொம்ப அதிகாரம் நிறைய வேணும். முதல்ல உயர்ந்த குடிப்பிறப்பில் வந்திருக்கணும், வேதங்கள்லாம் ஓதியிருக்கணும், அனுஷ்டானங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கணும், அப்புறம் சாஸ்திரங்கள்லாம் நிறைய வாசிச்சிருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்ரீபாஷ்யத்தை வாசிக்க முடியும், ஆச்சாரியன் பக்கத்தில் கேட்க முடியும். நேரடியாக ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் எம்டி படிக்கிறேன்னு போக முடியாது. கீழே எல்கேஜி யூகேஜி இதெல்லாம் வருஷலாக போய் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டிகிரி வாங்கி போஸ்ட் கிராஜுவேஷன் வாங்கி அதுக்கப்புறம்தான் இது பண்ண முடியும், ரிசர்ச் ஆன மாதிரி. அதுபோல் இந்த இடத்துல ஸ்ரீபாஷ்யத்துக்கு அவ்வளவு வேணும். அதுக்கு யோக்கியத்தை இல்லையாகில், அப்படிலாம் இல்லை, அந்த மாதிரி ஞானமெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் அருளி செயலை கேட்டு பிரவர்த்திப்பித்தல். அதுக்கு யோகியத்தை இல்லைன்னா அருளி செயலை, அருளி செயல் அப்படின்றது என்னது அப்படின்னு சொன்னால், மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களாலே அருளப்பட்டது அருளி செயல். ஆழ்வார்கள்னாலே எது ஒன்று அருளப்பெற்றதோ அதுக்கு தான் அருளி செயல். அவள் என்ன பண்ண, மயர்வர மதிநலம் அருள பெற்றவர்கள் அதனால் அவள் அருளி செய்தது அருளி செயல். இப்போ மற்றவாள்லாம் அருளி செயல்னு சொல்லலாமா அப்படின்னு சொன்னால் கூட, என்ன அவள் சொல்கிறதெல்லாம் தோஷங்கள் இருக்கும். ஏன்னா இந்த பூலோகத்தில் பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் எனக்கெனாப்பி ஏதோ ஒரு தோஷவான்களாக கொஞ்சம் இருப்பாள். அவளுடைய சொற்களில் அந்த தோஷங்கள்லாம் வரும். ஆனால் ஆழ்வார்கள் மாத்திரம் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால அவனே அபிநவமாக ஒரு தசாவதாரம் பண்ணி அப்படின்னு சாய்க்கிறேன் தேசிகன். எம்பெருமான் என்ன பண்ணால், முதல்ல ஒரு தசாவதாரம் பண்ணான். மீனோடாமை கேழல் அரிக்குறளாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியும் ஆனான் அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் காரியகரமாகலைன்னா ஓரளவுக்கு நாட்டை ஏதோ அப்படி மாத்திரம் இது பண்ண முடியுமே தவிர யாரும் இது பண்ணலை. அதனால் என்ன பண்ணான்னா, அதாவது வேதார்த்தங்களை எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. அது வேதத்தை அத்தியனம் பண்ணக்கூடிய யோக்கியத்தை உள்ள இடத்துல பிறந்தாலே பண்ண முடியாது, அதனுடைய அர்த்தத்தெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. இன்னும் அது அத்தியனம் பண்ண யோக்கியத்தை இல்லாதவாள்லாம் அடியோடு அது தெரிஞ்சிக்கவே முடியாது, அது பக்கமே போக முடியாது. அதனால் சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தை எப்படி மேகங்கள் வாங்கி சர்வோபஜீவியமாக எல்லாருக்கும் உபயோகப்படுற மாதிரி, ஏழை பாழை படித்தவன் பணக்காரன் எல்லாருக்கும் உபயோகப்படுற மாதிரி நல்ல ஜலமாக உமிழறதோ இல்லை மேகம், அதுபோல் எம்பெருமான் என்ன பண்ணான்னா அபிநவமாக ஒரு தசாவதாரம் பண்ணி ஆழ்வார்களாக 10 ஆழ்வார்கள் 10 பேர் தான் ஆழ்வார்கள் 10 அப்படின்னு
பொய்கை முனி பூதத்தார் பேயாழ்வார் தன்பொருணல் வரும் குருகேசன் விஷ்ணு சித்தன் துய்ய குலசேகரன் நம் பாணநாதன் தொண்டரடிப்பொடி மகிஷவந்த சோதி வையமெல்லாம் அறவிளங்க வாழ்வேலேந்தும் மங்கையர்வோன் அப்படின்னு 10 பேர் தான் ஆழ்வார்கள். அப்புறம் இந்த அருளி செயலுக்கு இந்த 10 பேர் போராது. அதனால ஆண்டாள், பெரியாழ்வார் பெண் பிள்ளையை அவதரித்த ஆண்டாள், அப்புறம் மதுரகவி ஆழ்வார், நம்மாழ்வாரையே தஞ்சமாகி அவரையே ஆச்சாரியனா பிராப்பிய பிராபகமாக எல்லாத்தையுமா கொண்டவரான மதுரகவி ஆழ்வார். அதுக்கப்புறம் ராமானுஷன் விஷயமாக அருளி செய்யப்பட்ட 150. இது மொத்தம் சேர்ந்து 4000. அப்போது அதனால் அருளி செயலுக்கு எத்தனை பேர்னா 13 பேர். ஆழ்வார்கள் 10 பேர், அப்புறம் ஆண்டாள், மதுரகவி, எதிராசர் அப்படின்னு. அதுதான் ஆறிருவர் ஓரொருவர் அவர் தாம் செய்த அப்படின்னு தேசிகன் சாய்ச்சார். மணவாள மாமுனியும் இந்த 10 பேரை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆழ்வார் திருமகளார், ஆண்டாள், மதுரகவியார், எதிராசனார் இவர்கள் அப்படின்னு அவள் 3 பேரையும் அவளுடைய வந்துதித்த நாள், ஊர் அதெல்லாம் சொன்னார். மற்ற யாருக்கும் பிரபந்தத்தை வளர்த்தவாள் இருக்காளே குறவர் ஆச்சாரியாள், அவளுக்கெல்லாம் ஊர், நட்சத்திரம், மாதம் அதெல்லாம் சொல்லலை. இவருக்கு மாத்திரம் இந்த 10 பேருக்கு ஆழ்வாருக்கு சொன்னார். அந்த ஆழ்வாருக்கு துல்லியமாக இருக்கக்கூடிய இந்த 3 பேர் அவளுக்கு சொன்னார். அதனால் சம்பிரதாய பேதம் எதுவுமே இல்லாத 13 பேர் தான் இந்த 4000க்கு உரித்தானவர்கள். அந்த 13 பேரில் 10 ஆழ்வார்கள், ஆண்டாள், மதுரகவி, ராமானுஷன். இதில் விப்ரதிபத்தி யாருக்குமே இல்லை. அது மணவாள மௌனிக்கு இல்லை, தேசிகனுக்கு இல்லை. தேசிகன் சொன்னதுக்கு அர்த்தம் தெரியாதவா தப்பாக சொல்கிறவா சொல்லிகிட்டு இருக்கலாம். மணவாள மௌனி சொன்னதுக்கு அர்த்தம் தெரியாதவா தப்பாக சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆனால் மணவாள மௌனிக்கோ தேசிகனுக்கோ இல்லை அது பர்யந்தம் யாருக்கும் இதில் விப்ரதிபத்தியே ஒன்றும் கிடையாது. 13 பேர் தான் இந்த பிரபந்தத்துக்கு விஷயமானவர்கள். விஷயம்னா என்ன? அந்த வக்தா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். 12 பேர் நேர சொன்னால் ஒருத்தர் திருவரங்கத்தமுதனாரை நியமித்து நீ பண்ணுன்னு சொன்னார். அதாவது மற்றவர்கள்லாம் பெருமாள் நியமித்து பண்ணால், இங்கே ஆச்சாரியன் நியமிக்க இன்னொருத்தர் திருவரங்க. அதனால்தான் மணவாள மாமுனியும் ஆழ்வார் திருமகளார், ஆண்டாள், மதுரகவியார், எதிராசராம் இவர் அப்படின்னு சொன்னார். இங்கேயும் பாஷ்யக்காரர் தான் எதிராசார். தனித்தனி பாசுரம் ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் பாடுச்சு. சித்திரையில் ஆதிரநாள் வந்து தோன்னி அப்படின்னு எதிராசா முன்பூசரர்கோன் திருவரங்கத்தமுதனார்னு சொன்னார். உன் பொன்னடி மேல் அந்தாதியா போற்றி பேசேன்னு அங்கே வரச்சேவும் வையகமன் பொய்யபூதம் பேயாழ்வார் மகிஷர்கோன் மகிழ்மாறன் மதுரகவி பொய்யில் புகழ் கோழியர்கோன் விஷ்ணுசித்தன் பூங்கோதை தொண்டரடிப்பொடி பாணாழ்வார் ஐயன் அருட்கலியன் எதிராசர் தம்மோடு ஆறிருவர் ஓரொருவர் அவர் தாம் செய்த துய்தமிழ் 24 பாட்டின் தொகை 4000 எங்கள் வாழ்வேன்னு சொன்னார். அதனால் 2 பேரும் துல்லியமாக அந்த இடத்துல திருவரங்கத்தமுதனார் பண்ணாரே அவரை சொல்லலை. திருவரங்கத்தமுதனார் பண்ணத்துக்கு காரணமாக ஏவினவர் யார்? ராமானுஷன். அதனால் அந்த அம்பு தானாக போய் எய்யாது ஒரு இலக்கை. அதனால் ஏவினவாளுக்கு தான் அது. அதுபோல் இங்கே நியமித்த பாஷ்யக்காரர்கள் தான் 2 பேரும் துல்லியமாக சொல்லியிருக்கார். எந்த விதமான சம்பிரதாய பேதமும் கிடையாது. அதில் அர்த்தம் புரியாதவா மாறி மாறி சொல்லிகிட்டு இருக்கலாம். அதை பார்த்து நாம் மயங்க வேண்டியதில்லை. சரி, இப்போது அதனால் அருளி செயல்ன்றது என்னென்னா, இந்த 13 பேர்கள் பண்ணாலே இந்த 13 பேர்களுடைய பிரபந்தங்கள் தான் அருளி செயல் அப்படின்றது. அருளி செயலை கேட்டு பிரவர்த்திப்பித்தல். இந்த இடத்துல கேட்டு அப்படின்னு சொல்கிறேன். அருளி செயலை கேட்டு. இப்போது
அருளி செயல்ன்றது எது அப்படின்னு சொன்னால் பகவத் விஷயம் அப்படின்னு சொல்கிறோமே. பகவத் விஷயம்னு சொன்னால் இப்போ 4 கிரந்தங்கள் நம்முடைய சம்பிரதாயத்தில் கிரந்த சதுஷ்டயம் காலக்ஷேபத்தில் இருக்குது, வகை தொகை பண்ணி வச்சுருக்கா. எப்படி? ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், கண்ணன் எம்பெருமானுடைய கீதைக்கு ராமானுஜர் பண்ணின பாஷ்யம், பிரம்மசூத்திரத்துக்கு உண்டான பாஷ்யம் ராமானுஜர் பண்ணது ஸ்ரீபாஷ்யம், அப்புறம் கண்ணன் பெருமான் பண்ண கீதைக்கு ராமானுஜர் பண்ண பாஷ்யம் கீதா பாஷ்யம். அதுக்கப்புறம் பகவத் விஷயம் நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி இருக்குதே, அந்த திருவாய்மொழியுடைய அர்த்தங்கள், அதாவது பாஷ்யக்காரர் நியமிக்க திருக்குறுகை பிரான் வெள்ளான் பண்ண 6000 படி தொடக்கமாக அப்படியே வரிசையில் 9000 படி, 12000 படி, 24,000 படி. அதிலேயே படின்றது ஒரு அளவுகோல். அதனால் இதே 24, 12லாம் மற்றவாளும் பண்ணியிருக்கா. அது மாதிரி ஒருத்தர் 2 பேர் எல்லாமே பண்ணியிருக்கா. அப்புறம் ஈடு அப்படின்னு பாஷ்யத்துக்கு எப்படி நடாதூர் அம்மாள் பிரவச்சனம் பண்ணத்தை கேட்டு சுதர்சன சூரியன்றவர் அப்படியே எழுதினாரோ, கேட்டத்தை ஏடுபடுத்தி தான் ஓலைப்படுத்தினாரோ, உள்ளத்தெழுதியது ஓலையில் இட்டனம்னு அது 36,000 படி. அது தத்துல்யமாக நம்பிள்ள சாய்ச்ச விஷயத்தை அதே மாதிரி ஓலைப்படுத்தின வடக்கு திருவீதி பிள்ளை அந்த 36,000 படியில் பண்ணத்தினால அதுக்கு ஈடு அப்படின்னு பேர் வச்சுருக்கா. அதனால் இப்படி இருக்கிறத தான் காலக்ஷேபத்தில் 3வது. அப்புறம் ரகசிய கிரந்தங்கள். ரகசிய கிரந்தங்கள்னு வரைச்சே சுவாமி தேசிகன் இந்த பக்கத்தில் வரைச்சே ரகசியத்திரை சாரத்தை வச்சுருக்கா. தேசிகன் அதை தவிர நிறைய ரகசியங்கள்லாம் பண்ணிருக்க. இருந்தாலும் பிரதான கிரந்தம் 3 ரகசியத்தினுடைய அர்த்தத்தை வேணும். அதே மாதிரி அந்த இடத்துலையும் புள்ளலோகாச்சார், மனவாள மௌனிகள் இல்லை, புள்ளலோகாச்சார் பண்ணின அஷ்டாதச ரகசியம்னு சொல்கிறார். அப்புறம் நாளுக்கு நாள் ரகசியம் மேலேயும் போயிட்டே இருக்குது. இது ஒரு ரகசியம் பண்ணிருக்கார், அது ஒரு ரகசியம் பண்ணிருக்கார் அப்படின்னு. ஆனால் பிரசித்தமாக பெரியவாள்லாம் சொன்னது 18 ரகசியங்கள் பண்ணியிருக்காருன்னு. அதில் சிலதெல்லாம் அதில் முமுட்சுப்படி அப்படின்லாம் இருக்கக்கூடிய சில கிரந்தங்களை பிரதானமாக வச்சுட்டுருக்கா அங்கே. அதனால் மொத்தத்தில் என்னென்னா ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், திருவாய்மொழியுடைய அர்த்தம் நாளைக்கு இருக்கக்கூடிய ஈடு பரியந்தமான 6000 படியிலேருந்து திருவாராயிரப்படியிலேருந்து ஈடு பரியந்தமான கிரந்த விசேஷங்கள். அதுக்கப்புறம் ரகசியத்திரயத்தை தெளிவிக்கக்கூடியதான இந்த பக்கத்தில் ஸ்ரீ தேசிகனுடைய ரகசியத்திரய சாரம், அந்த பக்கத்தில் புள்ளலோகாச்சாரருடைய மூச்சுப்படி, இன்னும் அப்புறம் தத்துவத்திரயம் அதெல்லாம் இருக்குது. அது இந்த இதில் வரைச்சே அருளி செயலை கேட்டு பிரவர்த்திப்பித்தல்னு இங்கே சாய்க்கிறார், பொதுவாக சாய்க்கிறார். ஆனால் எல்லாம் இல்லையே, எல்லாத்துக்கும் அருளி செயல்னு பொதுவாக சாதிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் பொதுவாக தான். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்மாழ்வார் அருள் செய்த 4 கிரந்தங்களை 4 வேதத்துக்கு, அதாவது திருவிருத்தம், ருக்வேத சாரம்னும், ஏன்னா 100 சாக்கைகள் கொண்டது அப்படின்றதுனால 100 பாட்டு இருக்கிறதுனால ஏதோ ஒரு சாமானிய ஒரு சமத்துவம் ஏதோ ஒரு கருதி என்ன பண்ணிருக்கா, அது திருவிருத்தம் இந்த சாரம் ருக்வேத சாரம். 7 காண்டம் பிரதானமாக இருக்குது, 7 பாசுரம் இருக்கிறதுனால திருவாசிரியம் யஜுர்வேத சாரம் அப்படின்னு. திருவாய்மொழி தனியன்லேயே சொல்லிட்டார் நாதமுனிகள், சகஸ்ரசாகோபனிஷத் சமாகமம் அப்படின்னு. அதனால் 1000 சாக்கைகள் கொண்டதான சாமவேத சாரம் அப்படின்னு திருவாய்மொழி. எஞ்சி இருக்கிற பெரிய திருவந்தாதி, பெரிய மன்னிய நல்பொருள் பெரிய திருவந்தாதின்னு சொல்லப்பட்டதுனால அந்த பெரிய திருவந்தாதியில் என்ன, அதாவது அதர்வண வேதத்தில் எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் அதுக்கு பெரிய திருவந்தாதி சாமியமாக இது மாதிரி 4 வேதம். இப்போது இப்படி 4 வேதம் இருக்குது. அப்போது நம்மாழ்வார்து மாத்திரம்தான் அப்படின்னா இல்லை, மற்றதெல்லாம் 6 அங்கம் போல், இவர் 6 பிரபந்தம் சாதிச்சதுனால 6 அங்கம் போல் அப்படின்னு வேதத்துக்கு
என்ன அங்கங்களோடு தான் அத்தியனம் பண்ணணுன்னே சொல்லியிருக்குது. முதல் 5.5 மாதம் வேதத்தை உபாகர்மாவிலேருந்து ஓதணும். அதுக்கப்புறம் மீதி உள்ள காலங்களில் அங்கங்களை தான் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கு. அதனால் வேதாத்தியனம்ன்றது வேத அங்கங்களோட கூட. அதே மாதிரி பகவத் விஷயம்னு சொல்லப்பட்ட, ஏன் அதுக்கு நம்மாழ்வார் திருவாய்மொழிக்கு பகவத் விஷயம்னா, எம்பெருமான் தானே தன்னுள் இருந்து இந்த பகவத் தன்னுடைய குணத்தை கீர்த்தனம் பண்ணா அப்படின்னு நம்மாழ்வார் என்றைக்கும் என்னை உய்ய கொண்டு போகிற அப்படின்ற திருவாய்மொழியில் 10 பாசுரத்துலேயும் வரிசையில் சாட்சிண்டே வர என்னை இந்த மாதிரி எம் உள்ள புகுந்து தனக்கு சதிருஷமாக ஆக்கி தன் புகழ பாடினான். அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம். அந்த பெருமாள் என்ன பண்ணான்னா, ஆழ்வார் உள்ள புகுந்து அப்படியே பாடிவில்லை, அவருக்கு அருள் பண்ணி மயர்வர மாதிரி நம்ம அருளை பெற்ற ஆழ்வார் அப்படின்னு சொல்லி அவன் எல்லா ஆழ்வாருக்கும் அருள் பண்ணி இவருக்கு அருள் பண்ணி அப்படியே பாட வைக்கலை. தன்னை போல ஆக்கினான்னு சொல்கிறேன். எப்படி பெருமாள் தோஷமற்றவனா ஹேய பிரத்தினீக கல்யாணிக்க தானனா இருக்கானோ, அதுபோல் தன்னை போல ஆக்கி அதுக்கப்புறம் தன் புகழ பாட வச்சான் அப்படின்னு கிருதி பாசுரமும் சாய்க்கிறேன். அதனால் அதுக்கு இன்னும் ஏத்தம் அப்படி இருந்தால் அதனால் பகவத் விஷயம் அப்படின்னு அதுக்கு விவகரிக்கப்படுறது. இருந்தாலும் அது மாத்திரம் இல்லை, எப்படி வேதங்களை அத்தியனம் பண்ணணும்னா வேதாங்கங்களோடு தான் தெரிஞ்சுக்கணுமோ ஓதணுமோ, அதை போல் மற்ற ஆழ்வார்கள் சேர்த்து தான் பண்ணணும் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக. அதனால் இது காலக்ஷேபத்தில் வரைச்சே இப்படி சொல்லியிருக்கா. 4 கிரந்தங்கள், இதுக்கே நமக்கு ஆயுஸ் போகாது, நமக்கு ஒழியாது. அதனால் 4 சொன்னால். ஆனால் இப்போ வேதத்தை அத்தியனம் பண்ணுறவாள்லாம் வேதாங்கங்களோடு அத்தியனம் பண்ணுறாளா இப்போ இந்த காலத்தில் இல்லை. அதுபோல் யாருக்கும் அவ்வளோ அவகாசம் இல்லை, தரிக்கக்கூடிய சக்தி இல்லை, கிரகிக்கிறதுக்கு காலம் இல்லை, அப்படிலாம் ஏதோ இருக்குது. அதனால் அருளி செயலை அப்படின்னு சொன்னது எப்படி வேதாத்தியனம் வேதாங்கங்களோடு கூடினதோ அதுபோல் பகவத் விஷயம்ன்றது மற்ற அருளி செயல்களையும் சேர்ந்தது தான் பண்ணணும் அப்படின்னு. அருளி செயலை கேட்டு, அருளி செயலை கேட்டு அப்படின்னு சொன்னார். கேட்டுன்னு சொல்கிறதுனால இப்போது வேதத்தை போல் அங்கே ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து அப்படின்னு சொன்னேன். வாசித்துன்னா ஆச்சாரியனுடைய சகாசத்தில் படிக்கணும், தானே ஏடு பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ இந்த அருளி செயலை கேட்டு அப்படின்னு சொல்கிறதுனால வேதம் எப்படி ஸ்ருதி ஆச்சாரியன் சொல்ல அதை கேட்டு தான் இவன் திருப்பி சொல்லணுமோ, அதே மாதிரி திவ்ய பிரபந்தத்தையும் ஆச்சாரியனுடைய சகாசத்தில் கேட்டு தான் இவன் திருப்பி ஓதணும். ஏன்னா ஆம்னாயானாம் பிரகிருதிமபராம் சம்ஹிதாம் திருஷ்டவந்தம் அப்படின்னு ஒரு இந்த இன்னொரு வேதமாக இருக்கக்கூடிய, அதனால்தான் உபய வேதாந்தாச்சாரியர்கள் நம்ம சொல்கிறோம் இதுக்கு. அதனால்தான் ரங்கநாதனும் கலியன் கேட்டுக்கொண்டபடிக்கு திருவாய்மொழிக்கு வேதசாமியம் கொடுத்தார். திருவாய்மொழிக்கு வேதசாமியத்தை ரங்கநாதன் எப்படி கொடுத்தார், எப்படி கலியன் பிரார்த்தித்தார், இது இன்னொரு வேதம் ஆழ்வாராலே கண்டுபிடிக்கப்பட்டது. எப்படி ரிஷிகள்லாம் அந்தந்த மந்திரத்தை, வேதம் எப்போவுமே நித்தியமாக இருந்தால் கூட அத்தை தங்களுடைய யோக சக்தியினால் அந்த மந்திரத்தை சாட்சாத்கரித்து அந்த மந்திரத்துக்கு தேவத்தை என்ன, அதுக்கு பிரயோஜனம் என்ன, விநியோகம் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சு அதை நாட்டாருக்கு ரிஷிகள்லாம் தெரிவித்தா போல நம்மாழ்வார் என்ன பண்ணார், ஆம்னாயானாம் பிரகிருதிம் அபராம் சம்ஹிதா அபராம் சம்ஹிதாம் திருஷ்டவந்தம் அப்படின்னு. அதனால் இந்த அருளிச்செயல் எல்லாமும் எப்படின்னா, நாமே தமிழில் தான் இருக்குது அப்படின்னு புஸ்தகம் பார்த்து சொல்லக்கூடாது. அதனால் கேட்டு அப்படின்ற மாதிரி வேதத்தை எப்படி அத்தியனம் பண்ணணுமோ, ஆச்சாரியன் ஓதுவிக்க சிஷ்யன் ஓதணுமோ, அதுபோல தான் இதுவும் பண்ணணும் அப்படின்றது. அது மாத்திரம் இல்லை, கேட்டுன்றதுனால அர்த்தத்தோடு கேட்டு அப்படின்னு அர்த்தம்.
வெறும் மூலத்தை மாத்திரம் இல்லை. அதனால தான் அருளிச்செயலைன்னு சாமானியமாக சொன்னேன். வேதாங்கங்கள் எதுக்காக வாசிக்கிறோம்? வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வாசிக்கிறோம். அதனால் கேட்டுன்ற இடத்துல ரெண்டு அர்த்தமும் துணிக்கிறது. அருளி செயலை கேட்டு பிரவர்த்திப்பித்தல், அதை பண்ணணும் அப்படின்றத சொன்னார். மேல் கைங்கரியத்தை நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதி நெதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.